கவிதா, ராகவ், மாமியார் சாந்தி 3 பேரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. தள்ளுவண்டி கடை தான் அவங்களோட வருமானம், கனவு, உலகம் எல்லாமே. அப்போ ஒரு நாள், அண்ணா, ஒரு சில்லி சிக்கன் பார்சல். இதோ சார், சூடா இருக்கு, பார்த்து வாங்கிக்கோங்க. கவிதா, அந்த சட்னி டப்பாவை கொஞ்சம் இங்க எடுத்து வைமா. இதோ அத்தை. கவி, மழை வருது பாரு, டக்குன்னு படதா எடு. 3 பேரும் அவசர அவசரமா பிளேட்ஸ் எடுத்து வைக்கிறாங்க. அப்பா, இன்னைக்கு கூட்டம் நல்லாவே இருக்கு. ஆமாங்க, நேத்து விட இன்னைக்கு 2 மடங்கு வியாபாரம் மாதிரி இருக்கு. அதுக்கு காரணம் உன் கைப்பக்குவம் தாம்மா. ஒருத்தர் சாப்பிட்டா இன்னொரு 4 பேரை கூட்டிட்டு வராங்க. அத்தை, நீங்க வேற. உண்மைதான், இன்னும் கொஞ்சம் சேமிச்சா ஒரு சின்ன கடை வாடகைக்கு எடுத்து போயிடலாம். அது மட்டும் நடந்தா போதும். வெயில்லையும் மழையிலையும் இப்படி கஷ்டப்பட வேண்டாம். நடக்கும்மா, கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிக்கிட்டு இருக்கோம் இல்ல. ஒரு நிமிஷம். ஹலோ ரமேஷ், சொல்லுடா. என்ன சொல்ற? நிஜமாவா? சரி சரி, நான் உடனே வரேன். என்னங்க, ஏதாவது பிரச்சனையா? இல்ல, ரமேஷ் உடனே வர சொல்றான். நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். சாப்பிட்டுட்டு போப்பா. டைம் இல்லம்மா, வந்ததும் சாப்பிடுறேன். ராகவ் அவசரமா கிளம்புறான். என்னவோ சரியில்லாத மாதிரி இருக்கு அத்தை. அவன் வந்ததும் தெரிஞ்சிடுமா, நீ கவலைப்படாத. The next day. கவிதா, அந்த பார்சல் ரெடியா? ரெடி அத்தை, இதோ கொடுத்துட்டேன். அப்போ பக்கத்து வீட்டுக்காரி மல்லிகா பளபளப்பான புடவையில ஸ்டைலா வரா. என்ன கவிதா, இன்னைக்கும் கூட்டம் குறையல போல. அப்படியே ஓடுதுக்கா. சரி, ஒரு பிளேட் சில்லி சிக்கன் கொடு. அடடா, இதே டேஸ்ட் இன்னும் குறையவே இல்லையே. அதான் எங்க கவிதா கைப்பக்குவம். அதுதான் நானும் சொல்ல வரேன். இந்த ஏரியால எத்தனையோ கடை இருக்கு, ஆனா இந்த டேஸ்ட் மட்டும் எங்கேயும் கிடைக்கல. நன்றிக்கா. ஒரு டவுட் கேட்கலாமா? கேளுமா. இந்த சிக்கன் இவ்ளோ டேஸ்டா இருக்க என்ன சீக்ரெட்? ஏன் கடை போட குறியா? ஐயோ இல்லம்மா, வீட்ல செஞ்சு சாப்பிடத்தான். அத பெரிய சீக்ரெட்னு சொல்ல முடியாதுக்கா. நம்ம ஊர் குண்டு மிளகா அரைச்சு போடுவேன். சிக்கன் வெந்து வரும்போது கொஞ்சம் தேன் சேர்ப்பேன். அதான் டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமா வரும். அப்படியா? அதுதான் விஷயம். எல்லாத்தையும் யாரு கேட்டாலும் சொல்லிக்கிட்டு இருக்காதுமா. அட அத்தை, அவங்க நம்ம மல்லிகாக்கா தானே? சரி சரி, நான் கிளம்புறேன். இப்போதான் வழி கிடைச்சிருக்கு. இந்த ரெசிபி கைக்கு வந்தாச்சு. அடுத்தது என்னன்னு பாரு கவிதா. மல்லிகா சிரிச்சபடியே அங்கிருந்து போறா. சாந்தி மட்டும் அவளை சந்தேகமா பாத்துட்டு இருக்காங்க. இந்த மல்லிகா பார்வையே சரியில்லையே. அடுத்த நாள் சாயங்காலம் திடீரென்று எதிரே பெரிய போர்டு ஒன்னு தெரியுது. ஆஃபர் போர்டு, 1+1 ஆஃபர். வாங்க வாங்க, ஓப்பனிங் ஆஃபர். ஒரு பிளேட் வாங்கினா ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ஃப்ரீ. வாங்க அண்ணே, எப்பவும் போல 2 பிளேட் சில்லி சிக்கன் தானே? இரு கவிதா. மாப்ள, அங்க பாரு, 1+1 ஆஃபர். போய் ட்ரை பண்ணலாமா? ஆமா, புதுசா திறந்திருக்காங்களே. அத்தை, அது மல்லிகா அக்கா கடை தானே? ஆமா, நேத்து ரெசிபி கேட்டவ இன்னைக்கு கடையே போட்டுட்டா. சில நிமிஷங்கள்ல கடை வெறிச்சோடி போயிடுது. நம்ம ரெகுலர் கஸ்டமர்ஸ் கூட அங்க போறாங்க அத்தை. நீ கவலைப்படாதம்மா, கூட்டம் வந்ததால யாரும் பெரிய ஆள் ஆகிட மாட்டாங்க. நான் நம்பி சொன்னதை இப்படி பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கல. வா, நேர்ல போய் கேப்போம். அடடே, 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்? என்ன விஷயமா? நேத்து ரெசிபி கேட்ட, இன்னைக்கு கடை போட்டிருக்க. அதுல என்ன தப்பு? சமையல் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அக்கா, நான் உங்களை நம்பி சொன்னேன். நம்பினா நான் என்ன பண்றது? வியாபாரத்துல நம்பிக்கை, பாசம் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது கவிதா. இனிமே இந்த ஏரியால சில்லி சிக்கன் சொன்னா மல்லிகா பேர் தான் வரும். வாயில வந்ததெல்லாம் பேசாத. உண்மைய சொல்றேன். உங்க கடையில கூட்டம் இல்ல, என் கடையில நிறைய கூட்டம். அதுதான் ரிசல்ட். கூட்டம் வந்தா வெற்றி கிடைச்சிடுச்சுன்னு அர்த்தம் இல்லக்கா. அப்போ மத்தவங்க உழைப்பை எடுத்துக்கிட்டு முன்னேறது வெற்றி கிடையாது. இது என் ரெசிபி மட்டும் இல்ல, இதுதான் என்னோட உழைப்பு, என் கனவு, என் வாழ்க்கை. அதுக்காக என்ன பண்ண போற? நான் யார்கிட்டயும் பிச்சை கேட்டு ஜெயிக்க மாட்டேன். என் உழைப்பால, என் திறமையால மீண்டும் முன்னாடி வருவேன். அதான் என் மருமகள். இந்த இடத்திலேயே எல்லாரும் பாக்குற மாதிரி உங்களை விட நல்லா வளர்ந்து காட்டுறேன். இது என் சவால்.
இந்தாம்மா கொஞ்சம் டீ குடி. வேணா அத்தை, மனசே சரியில்லை. இன்னும் அந்த மல்லிகாவை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாரும் இப்போ அங்க போறத பாக்கும்போது கஷ்டமா இருக்கு அத்தை. அவ நம்ம மசாலாவை திருடி இருக்கலாம். ஆனா உன் கை பக்குவத்தையும் புத்தியையும் திருட முடியுமா? ஒரு ரெசிபி போனா என்ன, புதுசா 10 ரெசிபி கண்டுபிடி. அத்தை, நாம ஏன் அதே சில்லி சிக்கனை மட்டும் விக்கணும்? அப்படின்னு மல்லிகா அக்கா இப்போ நம்ம பழைய டேஸ்ட்டை தான் காப்பி பண்ணி விக்கிறாங்க. நாம புதுசா ஏதாவது கொடுத்தா முதல்ல இலை சில்லி சிக்கன். அது என்னமா? சிக்கனை மசாலால நல்லா ஊற வச்சு வாழை இலையில மடிச்சு தவால போட்டு சுடுவோம். திறக்கும்போது வரும் வாசனைக்கே மக்கள் வருவாங்க. அடடா, இது வரைக்கும் யாரும் எங்க அப்படி விக்கலையே. அதான் பிளான். அடுத்தது பச்சை மிளகாய் பூண்டு பாப்ஸ். பெயரே செமமா. புதினா, மல்லி, பச்சை மிளகாய் சேர்த்து காரமா பண்ணுவோம். மேல கொஞ்சம் பூண்டு ஃப்ளேவர். காரம் விரும்புறவங்க அதுக்காகவே வருவாங்க. அதுக்கப்புறம் தேன் சிந்தாமணி சிக்கன். அது என்ன டேஸ்ட்? முதல்ல காரம் வரும், அப்புறம் லேசா தேன் இனிப்பு வரும். சாப்பிட்டவங்க மறக்க முடியாத டேஸ்ட். இதான் என் மருமகள். காலையிலேயே இதெல்லாம் கடையில போடலாமா? ஆமா அத்தை, அதோட ஒரு ஓப்பனிங் ஆஃபரும் வைக்கணும். முதல் 50 பேருக்கு இலை சில்லி சிக்கன் டேஸ்டிங் ஃப்ரீ. இப்பதான் வியாபார மூளை வேலை செய்யுது. நம்மளை ஏமாத்துனவங்க கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாத அத்தை. அவங்கள விட நல்லா வளர்ந்து காட்டணும், அதுவே போதும். உன் மாமியாரா நான் சொல்றேன், இன்னும் ஒரு வாரத்துல இந்த ஏரியாவே திரும்பி நம்ம கடைக்கு வரும். வருவாங்க அத்தை. இந்த தடவை நம்ம டேஸ்டுக்காக மட்டும் இல்ல, நம்ம புது டிஷ்காக வருவாங்க. கவிதா கடை முழுக்க புது அலங்காரம். இலை சில்லி சிக்கன் இன்று அறிமுகம். போடு மின்னுது. வாழை இலையில சுட்ட சிக்கனோட வாசனை தெரு முழுக்க பரவுது. அட என்னப்பா வாசனை இது? நானும் அதைத்தான் யோசிச்சேன். வாங்க போய் பாப்போம். பலர் வாசனையை பின்தொடர்ந்து கவிதா கடைக்கு வராங்க. வாங்க வாங்க, புதுசா இலை சில்லி சிக்கன் அறிமுகப்படுத்தியிருக்கோம். ஒரு பிளேட் கொடுங்க. ஐயோ, இது என்ன டேஸ்ட்! சூப்பரா இருக்கு. அவ்வளோ நல்லாவா இருக்கு? நீங்க சாப்பிட்டு பாருங்க. அடட, வாழை இலை வாசனையும் மசாலாவும் சேர்ந்து செமையா இருக்கு. எனக்கு 2 பார்சல். எனக்கு 3 பார்சல். கூட்டம் வேகமா அதிகமாகுது. இங்கேயும் அந்த கடையை விட இங்க நல்லா இருக்கும். இல்லம்மா, அங்க புதுசா ஏதோ போட்டிருக்காங்க, அதே ட்ரை பண்ண போறோம். நில்லுங்க நில்லுங்க. கூட்டம் இன்னும் அதிகமாகுது. அக்கா, அந்த பச்சை மிளகா பூண்டு பப்ஸ் ஒரு பிளேட்டு. எனக்கு தேன் சிந்தாமணி சிக்கன். எனக்கு 3ம் மிக்ஸ் பண்ணி ஒரு காம்போ கொடுங்க. கவிதா, கையோயாம வேலை பாத்தியா? ஆர்டர் மழையா கொட்டுது. அத்தை, அந்த இலை சில்லி சிக்கன் ரெடியா? ரெடிமா, இன்னும் 10 இலைகள்ல சுட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன கவிதா, பெரிய கூட்டம் போல. கூட்டமா? இது ஆரம்பம்தான். ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. நாளைக்கு என்ன ஆகும்னு யாருக்கும் தெரியாது. அது சரிதான் அக்கா. நாளைக்கு என்ன ஆகும்னு யாருக்கும் தெரியாது. அதனால தான் தினமும் புதுசா கத்துக்கணும், புதுசா யோசிக்கணும். ஒரு ரெசிபி கிடைச்சா போதும்னு நினைச்சீங்க, ஆனா வியாபாரம் அதை விட பெருசு. கஸ்டமர்ஸ் டேஸ்ட மட்டும் வாங்க மாட்டாங்க, நம்பிக்கையையும் வாங்குவாங்க. அதுதான் உண்மை. நாங்க இங்க வர்றது சாப்பாட்டுக்காக மட்டும் இல்ல, இவங்க கொடுக்கிற மரியாதைக்காகவும் தான். மல்லிகா பதில் சொல்ல முடியாம நின்னுட்டு இருக்கா. கூட்டம் முழுக்க கவிதா கடையில திரண்டு நிக்குது. அப்போ ஒரு வாடிக்கையாளர் மொபைலை எடுத்து வீடியோ எடுக்கிறார். ஹாய் நண்பர்களே, இது நம்ம திருப்பாலம் ஃபுட் ஸ்ட்ரீட். இங்க இருக்கிற கவிதா கைமணம் சில்லி சிக்கன் கடையில தான் இப்ப செம கூட்டம். நான் இப்ப ட்ரை பண்ண போறேன். அடடே, என்னப்பா டேஸ்ட் இது! வாழை இலை வாசனையும் காரமும் சூப்பர் காம்பினேஷன். கைஸ், இது கண்டிப்பா ட்ரை பண்ண வேண்டிய பிளேஸ். இத கேட்டு மல்லிகா முகம் மாறுது. என் மருமகள் சாதிச்சுட்டா. அக்கா, ஒரு நிமிஷம். ஒருத்தரோட ரெசிபியை எடுத்துக்கலாம், ஆனா அவரோட உழைப்பை எடுத்துக்க முடியாது. உழைச்சு சம்பாதிச்ச வெற்றிக்கு தான் ருசி அதிகம். கவிதா அக்கா மாஸ் காணி. இந்த மாதிரி அதிரடி கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.